Hi guys, welcome back to Vijay Nimu channel. Use your headphones for better experience. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரான்ச்சைசில முதல் லைவ் ஆக்ஷன் படமா 2007 ரிலீஸ் ஆன டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட். இப்ப இருக்கிற மாதிரி இன்டர்நெட் கலாச்சாரம்லாம் பெருசா இல்லாத அந்த 2007 ஒரு காரு ரோபோவா மாறி சண்டை போடுதுங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு ஒன்லைனருக்காக தான் நாங்க தியேட்டருக்கு போயிருந்தோம். படமும் நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னமும் அந்த ஃபீல் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏற்கனவே நாம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1ம் பம்பிள் பியும் பார்த்துட்டதுனால பெருசா எந்த இன்ட்ரோவும் தேவைப்படாது. இந்த படத்துல நம்ம பம்பிள் பி சாம்னு ஒரு சின்ன பையனை தேடி அவனே போறான். 100 வருஷத்துக்கு முன்னாடியே மெகட்ரான் பூமிக்கு வந்திருக்கான். டிசெப்டிகான்ஸ் மனிதர்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆப்டிமஸ் பிரைம் மத்த ஆட்டோபாட்ஸை கூட்டிக்கிட்டு அவரும் பூமிக்கு வராரு. சோ இந்த விஷயங்கள்லாம் எதனால நடக்குதுங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. கதையை புரிஞ்சுக்க டிசெப்டிகான்ஸோட பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் படங்கிறதுனால வழக்கத்தை விட கொஞ்சம் வேகமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல், உலக சினிமா நம்ம தமிழ்ல. படத்தோட ஆரம்பத்துல ஆப்டிமஸ் பிரைம் பேசுறாரு. அதாவது காலங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே இருந்த மிகப்பெரிய ஒரு சக்தி தான் கியூப். அந்த கியூபோட சக்தியால தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இனமான எங்க இனம் உட்பட நிறைய உயிர்களும் கிரகங்களும் உண்டாச்சு. எங்க வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது. காலப்போக்கில் அந்த மிகப்பெரிய சக்தியை சிலர் நல்லதுக்காகவும் சிலர் கெட்டதுக்காகவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால போர் நடந்தது. எங்க மொத்த கிரகமே அழிஞ்சு போச்சு. நடந்த கலவரத்துல கியூபை நாங்க ஸ்பேஸ்லயே தொலைச்சிட்டோம். எங்க கிரகத்தை மறுபடியும் உருவாக்க அந்த கியூப் கண்டிப்பா தேவை. அன்னையிலிருந்து நாங்க அந்த கியூபை பல நட்சத்திர மண்டலங்கள்லயும் பல கிரகங்கள்லயும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா எந்த தகவலும் கிடைக்கல. இனியும் கிடைக்காதுன்னு நாங்க மொத்த நம்பிக்கையும் இழந்த நேரத்துல தான் எங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைச்சது. அந்த சிக்னலை ஃபாலோ பண்ணி நாங்க போன இடம் தான் பூமி. அடுத்த ஷாட்டு கத்தார்ல இருக்கிற ஒரு அமெரிக்கன் மிலிட்டரி பேஸை காட்டுறாங்க. இவன் தான் கேப்டன் லெனாக்ஸ், இந்த டீமோட கேப்டன். இப்ப ரீசெண்டா தான் இவனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையை இவன் இன்னும் நேர்ல கூட பார்க்கல. இவன் சர்ஜன் எப்ஸ், இதே டீம் தான், கேப்டனோட ஃப்ரெண்டும் கூட. இந்த கேம்ப் இப்ப முடிஞ்சு போயிட்டதுனால எல்லாரும் வீட்டுக்கு போக தயாரா இருக்காங்க. இந்த ஆர்மி பேஸுக்கு பக்கத்துல பெர்மிஷன் இல்லாம ஒரு சாப்பர் பறந்து வந்துகிட்டு இருக்கு. பேஸ்ல இருந்து இவங்களே கான்டாக்ட் பண்ணி நீங்க யாரு என்ன விஷயம்னு கேட்டாலும் அவங்க கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்ல. கேப்டன் நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன்னு குழந்தை கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கான். அந்த சாப்பர் பேஸுக்கு வந்ததும் ரேடார் உட்பட எல்லா சிக்னல்ஸும் கட் ஆயிடுது. சோ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு இவங்களுக்கு தெளிவா தெரியுது. அந்த சாப்பரை தாக்க தயாரா இருக்காங்க. பார்த்தா அது ஒரு டிசெப்டிகான். அதோட பேர் பிளாக் அவுட். தன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த மொத்த ஆர்மி பேஸையும் கண்ணா பின்னான்னு தாக்குது. இவங்க திருப்பி தாக்குனாலும் எந்த யூஸும் இல்ல. அதுக்கு எதுவுமே ஆகல. முதல் தடவையா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பாக்குறதுனால இங்க இருக்கிற யாருக்குமே என்ன நடக்குதுன்னு சுத்தமா எந்த ஐடியாவும் இல்லை. அதுக்குள்ள அந்த டிசெப்டிகான் இந்த ஆர்மி பேஸ்ல இருக்கிற சர்வரை ஹேக் பண்ணி ராணுவ ரகசியங்கள் உட்பட அங்க இருக்கிற எல்லா விஷயங்களையும் காப்பி பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்த இந்த ஆர்மி பேஸோட ஹெட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு போற எல்லா ஓஎஸையும் மேனுவலா கட் பண்ணிடுறாரு. நம்ம கேப்டன் ஒரு பக்கம் அவன் டீமை கூப்பிட்டுக்கிட்டு பாதுகாப்பான ஒரு இடத்த நோக்கி ஓடிட்டு இருக்கான். அப்ப இந்த ஏப்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஒரு போட்டோ எடுத்துறான். அதுவும் இவனை நல்லா பார்த்துருது. இருந்தாலும் அதுகிட்ட மாட்டாம இவங்க ஒரு பக்கம் தப்பிச்சு ஓடிடுறாங்க. இது தன்னோட உடம்புல இருந்தே ஸ்கார்போனாக்னு வேற ஒரு டிசெப்டிகான ரிலீஸ் பண்ணுது. மறுநாள் காலையில ஸ்கூல்ல ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் பேரு சாம் விட்விக்கி. இவனுடைய தாத்தாவோட தாத்தா மிஸ்டர் ஆர்ச்சிபால்ட் விட்விக்கி தான் 1897 ஆர்க்டிக் சர்க்கிளை எக்ஸ்ப்ளோர் பண்ண முதல் ஆராய்ச்சியாளர். உறைஞ்சு போற அளவுக்கு பணியில கூட நம்பிக்கையோட அந்த வேலையை செஞ்சாரு. தியாகம் இல்லாமல் வெற்றி இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவாரு. அங்க ஒரு பெரிய பனி மனுஷனை பார்த்ததா சொல்லி வித்தியாசமான சில சிம்பிள்ஸை வரைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் மனநிலை சரியில்லாம இறந்து போயிட்டாரு. கிட்டத்தட்ட 110 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பயன்படுத்தின சில பொருட்களை தான் இவன் விற்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அதுல அவருடைய கண்ணாடியும் இருக்கு. ஆனா யாரும் எந்த பொருளையும் வாங்கல. இதே கிளாஸ்ல இங்க மிக்கேலான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. சாமுக்கு இவளை ரொம்பவும் பிடிக்கும். ஆனா அவகிட்ட பேசினதே இல்லை. சாமுக்கு ரொம்ப நாளா ஒரு கார் வாங்கணும்னு ஆசை. அதுக்கு பணம் தேவைன்னு தான் இந்த பொருட்களை எல்லாம் விற்க பார்த்தா. ஆனா அவனுடைய அப்பா யூஸ் பண்ண பழைய காருங்களை விற்கிற இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அங்க சாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே ஒரு எல்லோ கலர் கார் வருது. இந்த இடத்துல இருக்கிற மத்த காருங்க கூட போய் சைலண்டா நின்னுடுது. இது எந்த கார்னு தெரியுதுல? கரெக்ட், நீங்க கெஸ் பண்ணது சரிதான். என்னப்பா இப்படி பழைய காரை வாங்க வந்திருக்கீங்கன்னு இவன் கேட்க, தியாகம் இல்லாமல் வெற்றி இல்லைன்னு இவங்க தாத்தா சொன்ன அதே டைலாக் தான் அப்பாவும் சொல்றாரு. இந்த இடத்தோட ஓனருக்கும் இந்த காரு இங்க எப்படி வந்ததுன்னு தெரியல. சாமுக்கும் இந்த காரை தான் பிடிச்சிருக்கு. காருக்குள்ள போய் பார்க்கறான். ஸ்டீரிங்ல ஆட்டோபாட் லோகோ இருக்கு.
கார் விக்கிறவரு இந்த காரு விலை அதிகம்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற வேற ஒரு காரை காட்ட கோவப்பட்ட நம்மாலு அவன் டோரை யூஸ் பண்ணி அந்த காரை தள்ளி விட்டுறான். மறுபடியும் இவரு வேற காரை பாக்குறீங்களான்னு கேட்க நம்மாலு ரேடியோல ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியை வர வச்சு அந்த இடத்துல இருக்கிற அத்தனை காருங்களோட கண்ணாடியை உடச்சு விட்டுறான். சோ இப்ப வேற வழியே இல்ல, நல்லா இருக்கிறது அந்த ஒரு கார் மட்டும்தான். சாம் கேட்ட வேலைக்கே அந்த காரை அவங்கிட்ட வித்துறாரு. அடுத்த ஷாட் வாஷிங்டன்ல இருக்க பென்டகன்ல காட்டுறாங்க. இவர் தான் அமெரிக்க பாதுகாப்பு துறையோட செக்ரட்டரி. நிறைய சிக்னல் அனலிஸ்ட் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. இங்க மேகின்னு ஒரு பொண்ணு இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கா. நேத்து நைட்டு அந்த மிலிட்டரி பேஸ்ல நடந்த தாக்குதலை பத்தி சொல்லி அங்க இருந்தவங்கல யாருமே உயிர் பிழைக்கல. நம்ம நெட்வொர்க்கை ஹேக் பண்ணி நிறைய விஷயங்களை திருட பார்த்திருக்காங்க, ஆனா பாதியிலே தடுத்துட்டாங்க. சோ அவங்க திரும்பவும் அட்டாக் பண்ண வரலாம். இந்த அட்டாக்கை யாரு எதுக்காக செஞ்சாங்கன்னு எதுவும் தெரியல. எங்களுக்கு கிடைச்ச ஒரே க்ளூ இந்த சவுண்டு மட்டும்தான். இந்த சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நெட்வொர்க் ஹேக் ஆயிருக்கு. சோ இந்த சிக்னலை வச்சு அந்த தாக்குதலை செஞ்சது யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. அடுத்த ஷாட்டு சாமோட வீட்டுல காட்டுறாங்க. சாம் அவங்க தாத்தாவோட கண்ணாடியை இன்டர்நெட்ல விற்கிறதுக்காக போட்டிருக்கான், ஆனா அங்கேயும் யாரும் வாங்கல. வீட்டுல மோஜோன்னு ஒரு நாயை பெட்டா வளர்த்துக்கிட்டு இருக்கான். புதுசா வாங்கின அந்த பழைய காரை எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புறான். மிலிட்டரி பேஸ்ல நடந்த அட்டாக்ல கேப்டன் லெனாக்ஸ் ஒரு சின்ன டீமோட எஸ்கேப் ஆயிருந்தாலும் அந்த விஷயம் தெரியாம நியூஸ்ல அங்க இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல இதை பார்த்த கேப்டனோட ஒய்ஃப் கஷ்டப்படுறாங்க. இந்த பக்கம் கேப்டன் லெனாக்ஸோட டீமை சேர்ந்தவங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைங்கிறதுனால அது ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருந்தது, வித்தியாசமா இருந்ததுன்னு அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பிளாக் அவுட் உடம்புல இருந்து தனியா ஒரு டிசெப்டிகான் பிரிஞ்சது இல்லையா, அந்த ஸ்கார்பனாக் எப்ச நல்லா பார்த்துட்டதுனால இவங்களை ஃபாலோ பண்ணி மறைஞ்சு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. சாம் பக்கத்துல நடக்கிற ஒரு பார்ட்டிக்கு தான் வந்திருக்கான், ஆனா இவன் வர்றதுக்குள்ள மிக்கேலா அங்க இருந்து கிளம்பிட்டான். நம்பால அவளை வீட்டுல டிராப் பண்ணுன்னு ரேடியோல ஒரு பாட்டை போட சாம் அவன் கூட்டிட்டு வந்தவனையே கீழே இறங்க சொல்லிட்டு மிக்கேலாவுக்கு லிஃப்ட் கொடுக்க ட்ரை பண்றான். ஆரம்பத்துல கொஞ்சம் யோசிச்சாலும் மிக்கேலாவும் கார்ல ஏறிக்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கள பத்தி பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே நம்மால வேணும்னே ஆஃப் ஆயிட்டு ஏதோ ரிப்பேர் ஆன கார் மாதிரி ஓரமா போய் நின்னுக்கிறான். மிக்கேலா ஹூட ஓபன் பண்ண சொல்லி உள்ள பாக்குறா. பார்த்தா என்ஜின் பலபலன்னு புதுசா இருக்கு. மிக்கேலாவோட அப்பா கார்ஸை பத்தியும் என்ஜின்ஸை பத்தியும் இவளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு, அதனாலதான் இவ பார்த்துட்டு இருக்கா. இருந்தாலும் கார் ஸ்டார்ட் ஆகாதனால நானே போய்க்கிறேன்னு சொல்லி மிக்கேலா நடக்க ஆரம்பிச்சிடறா. சாம் கார் கிட்ட வந்து தயவு செஞ்சு ஸ்டார்ட் ஆயிடுன்னு கெஞ்சி கேட்க நம்மளும் உடனே ஸ்டார்ட் ஆயிடுறான். மறுபடியும் மிக்கேலாவை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுல வந்து டிராப் பண்றான். இந்த டிராவல்ல ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை பேசிட்டாங்க. மிக்கேலாவுக்கும் இவங்க கூட பழகிறது பிடிச்சிருக்கு. இதெல்லாம் இந்த காரால தான் நடந்ததுங்கிறதுனால சாம் ரொம்பவும் சந்தோஷப்படுறா. இப்ப மறுபடியும் பென்டகான்ல காட்டுறாங்க. மேகி அவ டீமோட சேர்ந்து அந்த சிக்னலை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கா, ஆனா இது வரைக்கும் எந்த க்ளூவும் கிடைக்கல. அதே நேரம் ஏர்ஃபோர்ஸ் ஒன் ஃபிளைட்டை காட்டுறாங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் உட்பட நிறைய முக்கியமான ஆபீசர்ஸ் இதுல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா ஆடியோ பிளேயர் ஷேப்ல இருக்கிற ஒரு டிசெப்டிகானும் இவங்க கூடவே தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதோட பேரு ஃப்ரென்சி. ப்ராஜெக்ட் ஐஸ்மேன் ஏதோ ஒரு டீடைல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் டிசெப்டிகான்ஸ் முன்னாடி அந்த மிலிட்டரி பேஸை அட்டாக் பண்ணாங்க. ஆனா அது பாதியிலே கட் ஆயிடுச்சு இல்லையா. இப்ப இந்த ஃபிளைட்ல இருக்கிற சர்வர் மூலமா மறுபடியும் அதே டீடைல்ஸை காப்பி பண்றதுக்காக ஃப்ரென்சி மறுபடியும் சிஸ்டம் ஹேக் பண்ணுது. இப்ப ஏர்ஃபோர்ஸ் ஒன் ஃபிளைட்ல இருந்து திரும்பவும் அதே சிக்னல்ஸ் கிடைக்குதுங்கிற விஷயத்த மேகி கண்டுபிடிக்கிறா. அவங்க நம்ம சிஸ்டம்ல ஒரு வைரஸை அனுப்பி எல்லா டேட்டாவையும் காப்பி பண்ண பாக்குறாங்கிற விஷயத்த சொல்லி ஹார்ட்லைனை கட் பண்ண சொல்றா. இதனால மறுபடியும் எல்லா டேட்டாவும் காப்பி ஆகிறதுக்கு முன்னாடியே அதை தடுத்துடுறாங்க. ஆனா ஃப்ரென்சி ப்ராஜெக்ட் ஐஸ்மேன்ல இருக்கிற கேப்டன் கிட்விக்கிங்கிற பேரை பார்த்துருது. சர்வர் ரூமுக்கு வந்த செக்யூரிட்டி எல்லாரையும் ஃப்ரென்சி ரொம்ப ஈஸியா சமாளிச்சிருது. அந்த ஃபிளைட்டு கீழே இறங்கினதும் அதுல இருந்த ஃப்ரென்சி யாரு கண்ணிலையும் மாட்டாம பக்கத்துல இருக்கிற ஒரு போலீஸ்கார்ல ஏறிக்குது. பார்த்தா இந்த போலீஸ்காரும் ஒரு டிசெப்டிகான் தான். இதோட பேரு பேரிகேட். ஃப்ரென்சி இன்டர்நெட்ல விட்விக்கிங்கிற பேரை போட்டு தேடும்போது நம்ம சாம் அந்த கண்ணாடியை விற்கிறதுக்காக போட்டிருந்தா இல்லையா, அந்த டீடைல்ஸை பார்த்துருது. உடனே சாமோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு கிளம்புது. அந்த சிக்னல்ஸ் நம்மளுக்கும் கிடைக்கவே இவன் தானா ஸ்டார்ட் ஆகி வீட்டுல இருந்து கிளம்புறான். கார் ஸ்டார்ட் ஆன சத்தம் கேட்டதுனால சாம் என் காரை யாரோ திருடிட்டு போறாங்கன்னு சொல்லி இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். போற வழியில இந்த விஷயத்த போலீஸுக்கும் போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அந்த காரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஃபேக்டரி கிட்ட வந்துருது. இவனும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்துடுறான். நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான், அந்த காரு பம்பிள் பீ தான். முதல் முறையா தன்னை பம்பிள் பீயா மாத்திக்கிட்டு வானத்துல லைட் அடிச்சு ஆப்டிமஸ் பிரைமுக்கு சிக்னல் கொடுத்துட்டு இருக்கான். முதல் முறையா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பார்த்ததும் சாம் மிரண்டு போயிடுறான். அந்த விஷயத்த போலீஸுக்கு வாய்ஸ் நோட்டாம அனுப்பிடுறான். பக்கத்துல இருந்த ரெண்டு நாய் இவனை துரத்த இவன் பயந்து போய் ஓடி சேஃப்டியா உயரமான ஒரு இடத்துல போய் நின்றுக்கிறான்.
இவனை காப்பாத்த பம்பிள் பி அங்க வந்தா இவன் பம்பிள் பியை பார்த்து மறுபடியும் பயந்து வர்றான். அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப மறுபடியும் பென்டகான்ல காட்டுறாங்க இப்படி ஒரு வைரஸ் அனுப்பி நம்மள அட்டாக் பண்றது ரஷ்யாவா, ஜப்பானா, கொரியாவான்னு இவங்க எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க, அங்க வந்த மேகி கண்டிப்பா இது மனுஷங்களோட வேலை இல்ல. இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியோட சூப்பர் கம்ப்யூட்டருக்கு கூட நம்ம நெட்வொர்க்கை ஹேக் பண்ண இன்னும் 20 வருஷம் ஆகும். இது கண்டிப்பா வேற ஏதோ ஒண்ணுதான். அதுக்கு உயிர் இருக்கு. குவாண்டம் மெக்கானிக்ஸ், டிஎன்ஏ பேஸ்டு கம்ப்யூட்டர்னு டெக்னிக்கலா நிறைய விஷயங்களை பேசுறா. நீ சொல்ற விஷயங்களை நாங்க நம்பணும்னா எங்களுக்கு ப்ரூஃப் தேவை, ஆதாரத்தோட நிரூபின்னு சொல்லி செக்ரட்டரி அவளை அனுப்பி வச்சிடறாரு. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல சாம் சொல்ற எந்த விஷயத்தையும் போலீஸ் நம்பவே மாட்டேங்கிறாங்க. சாமோட அப்பா வந்து தான் அவனை கூட்டிட்டு போறாரு. இப்ப மறுபடியும் கத்தார்ல காட்டுறாங்க சர்ஜன் எப்ஸ ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த ஸ்கார்பனாக் இவங்களை நேரடியாவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. இவங்களும் திருப்பி தாக்க முயற்சி பண்றாங்க. ஆனா இவங்களால அதை சமாளிக்கவே முடியல. கேப்டன் பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங்ல இருக்கிற டெலிபோனை யூஸ் பண்ணி ரொம்பவும் கஷ்டப்பட்டு பென்டகானுக்கு லைன் பிடிச்சி இங்க நடந்துகிட்டு இருக்கிற இந்த விஷயத்த சொல்லி எங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு கேக்குறான். இவங்களும் உடனே அந்த இடத்துக்கு ஒரு ஜெட்டை அனுப்புறாங்க. அந்த ஜெட்டோட கேமரா மூலமா முதல் முறையா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பார்த்ததும் மிரண்டு போயிடுறாங்க. அதை சமாளிக்க கண்டிப்பா இன்னும் பெரிய போர்ஸ் வேணும்னு சொல்லி பெரிய ஏர்கிராஃப்ட் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேஃபா ஒரு பக்கம் நின்றுகிட்டு இன்னொரு பக்கம் இருக்கிற ஸ்கார்பனாக் மேல ஆரஞ்சு புகையை தூக்கி போட்டுட்டு ஆரஞ்சு புகை இருக்கிற பக்கம் சுடுங்கன்னு சொல்லி ஏர்கிராஃப்டுக்கு மெசேஜ் கொடுக்க அவங்களும் தொடர்ந்து அந்த ஸ்கார்பனாக்கை ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அது சாகவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பெரிய ஏர்கிராஃப்ட்ல இருக்கிற பெரிய புல்லட்ஸை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணும்போது தான் அதுக்கு ஓரளவுக்கு அடிபடுது. இருந்தாலும் அதோட வால் மட்டும்தான் துண்டாச்சே தவிர அது அங்கிருந்து தப்பிச்சிருது. கேப்டன் லெனாக்ஸ் டீம்ல இருந்த ஒரு சிலருக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. அந்த மொத்த டீமையும் திரும்பவும் அமெரிக்காவுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப மறுபடியும் பென்டகான்ல காட்டுறாங்க மேகி அந்த சிக்னலை ஒரு மெமரி கார்டுல காப்பி பண்ணிட்டு வந்துடுறா. சட்டப்படி பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய குற்றம் தான். ஆனா தான் ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சு அதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கா. மேகி அந்த சிக்னலை காப்பி பண்ண விஷயம் இவங்களுக்கும் தெரிஞ்சிருது. மேகியோட ஃப்ரெண்டும் அந்த சிக்னலை கிராக் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற வித்தியாசமான சில சிம்பிள்ஸை வச்சு கேப்டன் விட்விக்கி, ப்ராஜெக்ட் ஐஸ்மேன், செக்டார் 7 ஒரு சில விஷயங்களை கரெக்டா கண்டுபிடிச்சிடறான். ஆனா அதை முழுசா பாக்குறதுக்குள்ள அங்க வந்த போலீஸ் இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் சாம காட்டுறாங்க. பம்பிள் பி வீட்டுக்கு திரும்பி வர்றத பார்த்த சாம் ரொம்பவும் பயந்து போயிடுறான். அந்த கார் தன்னை கொல்ல வர்றதா தப்பா நினைச்சுக்கிட்டு அதுகிட்ட இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவன் எதேச்சியா கீழே விழ அவனை பார்த்த மிக்கேலா அவளும் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறா. அதே நேரம் போலீஸ்காரா இருக்கிற இந்த டிசெப்டிகானும் சாம தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு. பம்பிள் பி அதை பார்த்ததும் எதுவும் தெரியாத மாதிரி அமைதியா ஓரமா போயிடுது. ஏற்கனவே பயந்து போயிருந்த சாம் அந்த காரை போலீஸ் நினைச்சு ஹெல்ப் கேட்க அந்த காரு டிசெப்டிகானா மாதிரி அவனை இன்னமும் பயந்து முழுசா தன்னை பேரிகேடா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சாம் அட்டாக் பண்ணுது. நீ தானே சாம் விட்விக்கி, நீ இன்டர்நெட்ல விற்க பார்த்தா அந்த கண்ணாடி எங்க இருக்குன்னு கேட்டு அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும் போது எதிரில மிக்கேலா வர அவளையும் பாத்துறான். இவங்க 2 பேரும் பேரிகேடை பார்த்ததும் ரொம்பவும் மிரண்டு போயிடுறாங்க. அப்பதான் நம்மாலு கெத்தா வந்து பேரிகேடை இடிச்சு தள்ளிட்டு 2 பேரையும் கார்ல ஏற சொல்றான். இந்த காரு தனக்கு ஹெல்ப் பண்ண பாக்குதுங்கிற விஷயத்த சாம் இப்பதான் புரிஞ்சுக்கிறான். பம்பிள் பி தேவையில்லாம மத்த மனுஷங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக சேசிங்லயே பேரிகேடை குழப்பி வேற பக்கம் போக வச்சுட்டு அமைதியா ஒரு இடத்துல போய் மறைஞ்சுக்க தான் பாக்குறான். இருந்தாலும் அவன் பார்த்துட்டதுனால கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து இவங்க 2 பேரையும் கீழே இறக்கி விட்டுட்டு முதல் முறையா பம்பிள் பி முழுசா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி கெத்தா நிக்கிறான். பம்பிள் பியும் பேரிகேடும் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, ஃப்ரெண்ட்ஸி ஒரு பக்கம் இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. பக்கத்துல இருந்த டூல்ஸை யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸையே 2-3 பீஸா வெட்ட ஒரு வழியா அதை சமாளிச்சிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸியோட தலை மட்டும் தனியா போய் மிக்கேலாவோட பேக் செக் பண்ணுது. ஒரு வழியா நம்ம பம்பிள் பியும் பேரிகேடை சமாளிச்சுட்டு கெத்தா வந்து நிக்கிறான். பேரிகேட் ஏற்கனவே சாம் கிட்ட அந்த கிளாஸை பத்தி விசாரிச்சது இல்லையா, அதனால இவங்க எல்லாரும் சாம தேடி தான் வந்திருக்காங்க. ரோபோ மாதிரி இருக்கிற இவங்க எல்லாருமே ஏலியன்ஸ்.
ரேடியோவை யூஸ் பண்ணி தான் இவன் நம்ம கிட்ட பேச முயற்சி பண்றான்னு ஓரளவுக்கு சாம் எல்லா விஷயங்களையுமே கரெக்டா கெஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறான். இந்த ஃப்ரெண்ட்ஸி மிக்கேலாவோட போனை ஸ்கேன் பண்ணிட்டு அந்த போன் மாதிரியே தன்னை மாத்திக்குது. இது தெரியாத மிக்கேலா அந்த போனு பேக்னு எல்லாத்தையும் எடுத்துக்க 3 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. போற வழியில மிக்கேலா இந்த காரு ரோபோவா மாறுது, சண்டை போடுது, இருந்தாலும் ரொம்ப பழசா இருக்கேன்னு சொல்ல கடுப்பாட நம்மால இவங்க 2 பேரையும் கீழே இறக்கி விட்டுட்டு போயிடுறா. எதிரில் வந்த வேற ஒரு காரை ஸ்கேன் பண்றா. அதுக்கப்புறம் என்ன பலன்னு லேட்டஸ்ட் மாடல் காரை ஸ்டைலா வந்து நிக்கிறா. அடுத்த ஷாட்டு பம்பிள் பியோட சிக்னல் கிடைச்சதுனால ஆப்டிமஸ் பிரைம் 3 ஆட்டோபாட்டை கூட்டிக்கிட்டு பூமிக்கு வராங்க. பம்பிள் பி தடை செய்யப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆட்டோபாட்ஸ் எல்லாம் பூமிக்கு வரும்போது ஒரு மாதிரி ஸ்கெலட்டன் ஃபார்ம்ல தான் வராங்க. மனுஷங்க யாரும் அவங்கள பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க விழுந்த இடத்துல பக்கத்துல எந்த கார் இருக்கோ அந்த காரை ஸ்கேன் பண்ணி அதே உருவத்துக்கு இவங்கள மாத்திக்கிட்டு யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதபடி சாதாரணமா நடந்துக்கிறாங்க. நாலு பேருமே பம்பிள் பி இப்ப இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆப்டிமஸ் பிரைம் சாம் முன்னாடி வந்து நின்று முதல் முறையா தன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மனுஷ உருவத்துக்கு மாறுறாரு. மத்தவங்களும் அவங்களே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. நான் தான் ஆப்டிமஸ் பிரைம், சைபர்ட்ரான் கிரகத்துல வாழுற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இனத்தை சேர்ந்தவன். எங்களை நீ ஆட்டோபாட்ஸனை கூப்பிடலாம். இவன் தான் லுட்டினன்ட் ஜாஸ், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1 அனிமேஷன் படத்துல டனல்ல மாட்டிக்கிட்ட ஒருத்தனை காப்பாத்துவாங்க இல்லையா, அவன் தான் இது. இவர் அயன் ஹைட் வெப்பன் ஸ்பெஷலிஸ்ட். இவர் ரேஷட் மெடிக்கல் ஆஃபீஸர். கடைசியா நம்மாலு பம்பிள் பி, சாமோட பாதுகாவலன். ரேஷட் பம்பிள் பியோட குரலை சரி பண்ண தான் ட்ரை பண்றாரு, ஆனாலும் முடியல. நீங்க எதுக்காக பூமிக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க ஆல்ஸ்பார்க்கை தேடி தான் பூமிக்கு வந்திருக்கோம். அதாவது ஆரம்பத்துல ஒரு கியூபை பார்த்தோம் இல்லையா, அதைத்தான் இவங்க ஆல்ஸ்பார்க்னு சொல்றாங்க. நாங்க சைபர்ட்ரான் கிரகத்தை சேர்ந்தவங்க. ஆட்டோபாட்ஸுக்கும் டிசெப்டிகான்ஸுக்கும் இடையில நடந்த போர்ல எங்க மொத்த கிரகமும் அழிஞ்சு போச்சு. அந்த கலவரத்துல நாங்க கியூபையும் தொலைச்சிட்டோம். டிசெப்டிகான்ஸோட தலைவனான மெகட்ரான் அந்த கியூபை ஃபாலோ பண்ணி பூமிக்கு வந்தான். அன்னைக்கு எதேச்சியா நடந்த ஒரு விபத்தின் மூலமா தான் நம்ம 2 இனத்தோட விதியும் ஒன்னோட ஒண்ணு பிணைக்கப்பட்டிருக்கு. அதாவது மெகட்ரான் பூமிக்கு வந்தப்ப அந்த ஆர்க்டிக் சர்க்கிள்ல தான் வந்து விழுந்திருக்கான். அதனால அந்த இடத்துலயே உறைஞ்சு போயிருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு சாமோட தாத்தாவோட தாத்தா அங்க ஆராய்ச்சி பண்ணும்போது எதேச்சியா மெகட்ரானை பார்த்திருக்காரு. அவனை ஏதோ ஒரு ராட்சச பனி மனுஷன்னு நினைச்சு தொட முயற்சி பண்ணும்போது எதேச்சியா அவனுடைய நேவிகேஷன் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணிடுறாரு. இதனால மெகட்ரான் கண்ணுல இருந்து வந்த ஸ்பார்க் மூலமா பூமியில கியூபி எங்க இருக்குங்கிற லொகேஷன் சாமோட தாத்தா கண்ணாடியில பிரிண்ட் ஆயிடுது. அந்த கண்ணாடியை விற்கிறதுக்காக தான் சாம் நெட்ல போட்டிருந்தான் இல்லையா, அதுல இருந்து தான் இவங்களுக்கு இந்த எல்லா விஷயங்களும் தெரிய வந்திருக்கு. ஒருவேளை அந்த கியூபு ஆட்டோபாட்ஸுக்கு முன்னாடி டிசெப்டிகான் கையில கிடைச்சிட்டா அந்த கியூபை யூஸ் பண்ணி பூமியில இருக்கிற எல்லா மிஷினையும் அவங்க டிசெப்டிகானா மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் மொத்த மனித இனத்தையே அழிச்சிடுவாங்க. சோ இப்ப இந்த பூமியோட பாதுகாப்பே உன் கையில தான் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்த ஷாட்டு கேப்டனும் அவன் டீமும் சேர்ந்து ஸ்கார்பனாக்கோட வால் மட்டும் தனியா கட்டாய் விழுந்தது இல்லையா, அதை ஆராய்ச்சி பண்ணி சராசரி புல்லட்டால இதுங்களை எதுவும் செய்ய முடியல, நிறைய சூடு இருக்கிற சாபாட்ரவுன்ஸ் புல்லட்ஸால தான் இதுங்களை காயப்படுத்த முடியும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இனிமே வரப்போற எல்லா கன்ஷிப்ஸ்லயும் அந்த புல்லட்டை லோட் பண்ண சொல்றாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல மேகியை விசாரிக்கும் போது அந்த சிக்னல்ல இருந்து இவ பார்த்த விட்விக்கி, செக்டார் 7 இதை பத்தி எல்லாம் டிஃபென்ஸ் செக்ரட்டரி கிட்ட உடனே பேசி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா. வீட்டுல அப்பா அம்மா நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. சாம் அந்த கண்ணாடியை எடுக்கிறதுக்காக ஆட்டோபாட்ஸை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வரான். ஆனா அதுக்குள்ள இவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்துடுறாங்க. இதனால அப்பா அம்மாவை நீங்க வெளியில வராதீங்கன்னு ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறா. இவங்க ஒரு பக்கம் கார்டனை மிரிச்சு ஃபவுண்டைனை உடச்சின்னு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அயன் ஹைடு நாய் அவர் மேல தெரியாம உச்சா போனதுக்கெல்லாம் கோவப்பட்டு அதை சுரப்பாக்குறாரு. இப்படி ஒரு வழியா சாம் எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு அவன் மட்டும் வீட்டுக்குள்ள வந்துடுறான். ஆனா அந்த கண்ணாடியை எங்க வச்சன்னு தெரியாம தேடிட்டு இருக்கான். டிசெப்டிகான்ஸ் எங்க வேணாலும் எந்த உருவத்துல வேணாலும் இருக்கலாம். இவங்களுக்கு முன்னாடி அவங்க கையில கண்ணாடி கிடைச்சிட்டா பிரச்சனை ஆயிடும் இல்லையா, அதனாலதான் இவங்க கொஞ்சம் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப அவசரப்படுறாங்க. ஆப்டிமஸ் பிரைம் ஜன்னல் வழியா மிக்கேலாவை உள்ள அனுப்பி அவளை ஒரு பக்கம் தேட சொல்றாரு. ஆப்டிமஸ் சந்தேகப்பட்ட மாதிரியே ஃப்ரெண்ட்ஸையும் மிக்கேலா பேக்ல தான் இருக்கான் இல்லையா, ஆனா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. வெளியில இவங்க கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க, ஏதாவது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ரேஷட் ஒரு பக்கம் டிரான்ஸ்ஃபார்மர்ல தெரியாம இடிச்சுக்க அந்த மொத்த ஏரியாவும் பவர் கட் ஆயிடுது.
இதனால ஆட்டோபாட்ஸ் லைட் அடிச்சு சாம் அந்த கண்ணாடியை சீக்கிரமா தேட சொல்ல ஒரு பக்கம் மட்டும் இவ்வளவு வெளிச்சமா இருக்கேன்னு சந்தேகப்பட்ட அப்பா அம்மா சாம ரூம் கதவை திறக்க சொல்றாங்க. வேற வழி இல்லாம கதவை திறந்தவன் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிக்க மறைஞ்சிருந்த மிக்கேலா அவளே இவங்க முன்னாடி வந்துடுறா. ஓ, கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்திருக்கியா, அதை சொல்ல வேண்டியதானு இவங்க ஃப்ரீயா விட்டுறாங்க. ஏதோ வெளிச்சம் வந்ததுன்னு அப்பா எட்டி பார்க்க இவங்க அவர் கண்ணுல மாட்டாம மறைஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரம் வீட்டுக்கு வெளியில செக்டார் 7ல இருந்து சிம்மன்ஸ்னு ஒரு ஆபீசர் அவங்க டீமோட வராரு. வீட்டுக்குள்ள இவன் அந்த கண்ணாடியை தேடி எடுத்துறான். செக்டார் 7னா உங்களுக்கே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பம்பிள் பி படத்துல டிசெப்டிகான்ஸையும் பம்பிள் பியையும் இதே டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான் பார்த்தாங்க இல்லையா? ஸோ இவங்க கிட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ரீடிங்கை கண்டுபிடிக்கிற ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷினை வச்சு எல்லா இடத்தையும் ஸ்கேன் பண்றாங்க. சாம ஸ்கேன் பண்ணும்போது இவனுக்கு அவங்க கூட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கிற விஷயம் தெரிய வந்துருது. ஸோ வீட்டில் இருந்த எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஆனா நம்ம ஆட்டோபாட் சும்மா இருப்பாங்களா? அவங்கள கொஞ்சம் தூரம் போக விட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து மடக்கி பிடிச்சிடறாங்க. ஆட்டோபாட்ஸை பார்த்தது இவங்க மிரண்டு போயிடுறாங்க. ஜாஸ் அவங்க வெப்பனை சீஸ் பண்ணிடுறான். சிம்மன்ஸ் சாம பார்த்து நீ தப்பு பண்றேன்னு மிரட்டுற மாதிரி பேச நம்மாலே அவர் மேல உச்சா போற மாதிரி ஆயில ஊத்துறான். சிம்மன்ஸ் ஓவரா பேசினதுனால அவரை ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்லி அவங்க மொத்த டீமுக்கும் விலங்கு மாட்டி இங்கேயே கட்டி போட்டுறாங்க. ஆனா அவரோட அசிஸ்டன்ட் போனை ஆன்ல வச்சிருக்க நடந்த விஷயங்கள் வேற டீமுக்கு தெரிஞ்சு அவங்களும் இதே இடத்துக்கு வந்துடுறாங்க. தேவையில்லாத பிரச்சனை வேணாங்கிறதுல ஆட்டோபாட்ஸ் தெளிவா இருக்காங்க. உடனே அங்க கிளம்புறாங்க. ஆப்டிமஸ் பிரைம் எல்லாரையும் தனித்தனியா பிரிஞ்சு போக சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் எடுத்து அவர் மேல வச்சுக்கிட்டு ஹெலிகாப்டர்ஸ் கண்ணில் மாட்டாம இவரும் மறைஞ்சு போக தான் பார்த்துட்டு இருக்காரு. பம்பிள் பி காரா மாறிட்டதுனால அவர் பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கான். அவரு ஒரு பாலத்துக்கு அடியில மறைஞ்சு நின்றுகிட்டு இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. ஹெலிகாப்டர்ஸாலையும் அவரை கண்டுபிடிக்க முடியலங்கிறதுனால திரும்பி போறாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து மிக்கேலா ஸ்லிப் ஆகி கீழே விழ அவங்கள காப்பாத்துறதுக்காக பம்பிள் பி தெரிஞ்சே இவங்க எல்லாரும் முன்னாடியும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறான். அதுக்கப்புறம் என்ன, இவங்க பம்பிள் பியை பார்த்துட்டதுனால ஆளுக்கு ஒரு பக்கம் சுற்றி வளைச்சிடுறாங்க. தப்பிச்சு போக முடியாதபடி மடக்கி பிடிச்சிடுறாங்க. நம்ம பம்பிள் பியை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே. மனுஷங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு யாரையும் தாக்க மாட்டேங்கிறான். தப்பிச்சு போக தான் முயற்சி பண்றான், இருந்தாலும் முடியல. ஆனா இவங்க அவனை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவன் தப்பிச்சு போகாம இருக்க ஐஸ் கன்னை வச்சு ஷூட் பண்ணி அவனுடைய மிஷினரிஸை உரைய வைக்க ட்ரை பண்றாங்க. பம்பிள் பி ரொம்பவும் கஷ்டப்படுறான். சாம் அவனை காப்பாற்ற முயற்சி பண்றான். ஆனா எந்த யூஸும் இல்லை. சிம்மன்ஸ் டீமை சேர்ந்தவங்க இவங்க 2 பேரையும் மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பம்பிள் பி அவங்க இவ்வளவு கொடுமை பண்றாங்க, நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கியேன்னு ஜாஸ் கேட்க, மனுஷங்களை காயப்படுத்தாம நம்ம பம்பிள் பியை காப்பாற்ற முடியாது, அவனும் அதை விரும்ப மாட்டான்னு சொல்லி ஆப்டிமஸ் பிரைம் அந்த கண்ணாடியை மட்டும் எடுத்துட்டு போறாரு. இப்ப மறுபடியும் பென்டகன்ல காட்டுறாங்க. செக்டார் 7 சேர்ந்த பெரிய ஆபீசர் ஒருத்தர் இந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரியை பார்க்க வந்திருக்காரு. அதே நேரம் பென்டகனோட எல்லா சிஸ்டமும் வைரஸ் அட்டாக் ஆகுது. மொத்த கம்யூனிகேஷனும் கட் ஆயிடுது. டெலிபோன்ஸ், செல்போன்ஸ், சேட்டலைட்ஸ்னு எதுவுமே ஒர்க் ஆகல. அப்பதான் இவரு பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம பிரசிடென்ட் தான் உங்களை நேர்ல போய் பார்க்க சொன்னாரு. செக்டார் 7ங்கிறது 80 வருஷத்துக்கு முன்னாடி பிரசிடென்டா இருந்த மிஸ்டர் ஹூவர் ஆரம்பிச்ச ஒரு ரகசிய டிபார்ட்மெண்ட். அதை பத்தி உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. செவ்வாய் கிரகத்துக்கு நாம அமைச்ச சேட்டலைட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தான் நியூஸ்ல சொல்லியிருந்தோம். ஆனா அது உண்மை இல்லை. அந்த ரோவர் எடுத்த 13 செகண்ட் வீடியோல தான் நாங்க இதை பார்த்தோம்னு சொல்லி ஒரு போட்டோவை காட்டுறாரு. மிலிட்டரி பேஸ் அட்டாக்ல எப்ஸ் எடுத்த போட்டோவையும் பாக்குறாங்க. சோ இந்த 2 போட்டோவையும் வச்சு ஏலியன்ஸ் இருக்கிறது உண்மை, அவங்க தான் நம்மள அட்டாக் பண்ண பாக்குறாங்கன்னு எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. இதனால ரேடியோ மூலமா கான்டாக்ட் பண்ணி கேப்டன் லெனாக்ஸ் டீமை வர சொல்றாங்க. ஜெயில இருந்து மேகியையும் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்கிறாங்க. நம்ம சாமு, மிக்கேலான்னு இவங்க எல்லாரையுமே இவ்வளவு நாளா ரகசியமா இருந்த செக்டார் 7க்கு கூட்டிட்டு வராங்க. நம்ம பம்பிள் பியும் இதே இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆட்டோபாட்ஸை காட்டுறாங்க. அந்த கண்ணாடியை ஸ்கேன் பண்ணி கியூப் எங்க இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. 230 miles from here. டிசெப்டிகான்ஸுக்கும் இந்நேரம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அவங்களுக்கு முன்னாடியே நம்ம அந்த கியூபை எடுத்தாகணும். ஆனா பம்பிள் பியை எப்படி தனியா விட்டுட்டு போறது? இந்த மனுஷங்க அவனை போட்டு கொடுமை பண்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லைன்னு ஆளுக்கு கோவப்படுறாங்க. ஆப்டிமஸ் பிரைம் மட்டும் தான் நிதானமா பேசுறாரு. பம்பிள் பி ஒரு சிறந்த வீரன். நம்ம 2 இனத்தையும் காப்பாத்ததான் அவன் இப்படி ஒரு தியாகத்தை செஞ்சிருக்காங்க. இந்த மனுஷங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியல. அதனாலதான் இப்படி இருக்காங்க. அடிப்படையில அவங்க ரொம்பவும் அன்பானவங்க தான். நாம செஞ்ச தப்புக்காக மனுஷங்க பாதிக்கப்படக்கூடாது. பம்பிள் பியும் இதைத்தான் சொல்லுவாங்க. ஒருவேளை டிசெப்டிகான்ஸை நம்மளால ஜெயிக்க முடியலன்னா அந்த கியூபை மார்பிள் இருக்கிற ஸ்பார்க்ல வச்சிடறேன்னு சொல்றாரு. அப்படி செஞ்சா கியூபும் அழிஞ்சிரும், கூடவே ஆப்டிமஸ் பிரைமும் இறந்து போயிடுவாரு.
இந்த கிரகத்தோட அமைதியை பாதுகாக்க நான் இந்த தியாகத்தை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றாரு. இந்த பக்கம் பார்த்தா ஃப்ரென்சி மிக்கேலா பேக்ல இருந்ததுனால அதுவும் செக்டார் 7க்கு வந்துருச்சு. கேப்டன் லெனாக்ஸ் டீம் இங்கே வந்துட்டாங்க. சாம் இவர்கிட்ட என் பேரண்ட்ஸையும் பம்பிள்பியும் ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்கறான். ஆனா இவரு சாம முறைச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இந்த பெரிய ஆபீசர் வந்து தான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாரு. எல்லாரையும் டேமுக்கு கீழே கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. பார்த்தா மெகட்ரான் இங்கதான் இருக்கான். ரொம்பவும் கூலிங்கான ஐஸால அவனை உரைய வச்சு அசைய முடியாதபடி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பூமியில வந்து விழுந்த அதிர்ச்சியினாலையும் ஆர்க்டிக் சர்க்கிள்ல இருந்து அதிகப்படியான குளிர்னாலையும் மெகட்ரான் அப்பவே மயங்கி போயிட்டான். இப்ப வரைக்கும் கண்ணு முழிக்காதபடி இவங்களும் அவனை அதே டெம்பரேச்சர்லயே வச்சுக்கிறாங்க. 1934 தான் இவனை இங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க. இவன் உடம்புல இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியான மைக்ரோ சிப், லேசர் லைட், கார்ஸ்னு எல்லாத்தையும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்ய முடியுமான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்டிமஸ் பிரைம் மூலமா சாமுக்கு தான் எல்லா டீட்டெயிலும் தெரியும் இல்லையா? சோ நம்ம சாம் இவன் பேரு மெகட்ரான், சைபர்ட்ரான்ல போர் நடக்குது, அந்த கியூபை தேடி தான் இவன் பூமிக்கு வந்திருக்கான்னு எல்லா விஷயங்களையும் சொல்லி இவன் இங்க இருக்கான்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த கியூபை பத்தியும் தெரிஞ்சிருக்குமேனு கேட்க இவன் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். கியூபையும் இவங்க தான் வச்சிருக்காங்க. அதுவும் பக்கத்து சேம்பர்லயே தான் இருக்கு. பார்த்தா அந்த கியூப் ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கு. இந்த கியூப்லயும் மெகட்ரான்லயும் ஒரே மாதிரி சிக்னல்ஸ் கிடைச்சதுனால இதை ஏலியன்ஸ் நினைச்சாங்க. சோ கியூப் வந்து விழுந்த இந்த இடத்தை சுத்தி 4 ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு அகலமான கான்கிரீட்டை பயன்படுத்தி அப்ப பிரசிடென்டா இருந்த மிஸ்டர் ஹூவர் தான் இங்க இவ்வளவு பெரிய டேமை கட்டினாரு. சோ இந்த டேம் மூலமா தான் கியூப்ல இருந்து வர்ற ரேடியேஷன் வெளியே போகாம பாதுகாக்கிறாங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம ரகசியமாவும் வச்சிருக்காங்க. இந்த ஃப்ரென்சி மேல கியூபோட ரேடியேஷன் பட்டதும் கட்டாய் இருந்த உடம்பு அதுக்கு திரும்பவும் கிடைச்சிடுது. பழையபடி ஸ்ட்ராங்கா மாறிடுது. ஊருக்குள்ள ஏற்கனவே பல இடங்கள்ல மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்த எல்லா டிசெப்டிகான்ஸையும் வர சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிடுது. கியூப்ல இருந்து வர்ற ரேடியேஷனை இவங்க ஏற்கனவே யூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அது எல்லாமே மோசமா தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கான அறிகுறிகள் தெரியுது. இவங்களுக்கும் சாம்பிள் காட்டுறதா சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான கண்ணாடி பெட்டிக்குள்ள ஒரு செல்போனை வச்சுட்டு கியூபோட ரேடியேஷனை அந்த செல்லுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பார்த்தா அந்த செல்போன் ஒரு டிசெப்டிகானா மாறுது. ரொம்பவும் ஆக்ரோஷமா நடந்துக்குது. பார்க்க சின்னதா இருந்தாலும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தாக்குது. அந்த கண்ணாடி பாக்ஸையே உடைக்க பாக்குது. இதனால சிம்மன்ஸ் அதை கொண்டுறாரு. வெளியில டிசெப்டிகான சேர்ந்த ஸ்டார் ஸ்கிரீம் உடனே இங்க வந்து தாக்க ஆரம்பிச்சிடறான். ஃப்ரென்சி ஒரு பக்கம் சிஸ்டமை ஹேக் பண்ணி மெகட்ரானை கூலிங்கா வச்சுக்கிற எல்லா பைப்லைனையும் ஆஃப் பண்ணிடுது. இதனால மெகட்ரான் உடம்புல இருக்கிற ஐஸோட பிரஷர் கம்மியாகுது. கியூப் எங்க இருக்குன்னு தெரிஞ்சதுனால நம்ம ஆட்டோபாட்ஸும் இதே இடத்துக்கு தான் கிளம்பி வந்துருக்காங்க. செக்டார் 7 சேர்ந்தவங்களும் கேப்டனோட ஆர்மி டீமை சேர்ந்தவங்களும் வெப்பன்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லாருமே ரொம்பவும் பரபரப்பா இருக்காங்க. அந்த கியூபை என்ன பண்ணணும்னு பம்பிள்பிக்கு கண்டிப்பா தெரியும். அவனை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சாம் கேட்க சிம்மன்ஸ் முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. அவன் சொல்றதை செய்யுங்கன்னு கேப்டன் சிம்மன்ஸை மிரட்ட, சிம்மன்ஸ் கேப்டனை மிரட்ட இவங்க 2 டீமுக்குள்ளேயே பிரச்சனை வந்துருது. செக்ரட்டரி தான் அவங்கள சமாதானப்படுத்தி பம்பிள்பியை ரிலீஸ் பண்ண சொல்றாரு. சோ உடனே எல்லாரும் பக்கத்து சேம்பருக்கு வந்து பம்பிள்பியை ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல, கொஞ்சம் குழப்பமா இருக்கான். அதனால பதட்டமாவும் இருக்கான். நம்ம சாம் தான் பி கொஞ்சம் அமைதியாரு. இவங்க ஒண்ணு எதுவும் செய்ய மாட்டாங்க. கியூப் இங்க பக்கத்துல தான் இருக்கு, டிசெப்டிகான்ஸும் இங்க வந்துட்டு இருக்காங்கன்னு எல்லாத்தையும் பேசி புரிய வைக்கிறான். சோ எல்லாரும் அமைதியா இருக்க பம்பிள்பியை பக்கத்து சேம்பர்ல இருக்கிற கியூப் கிட்ட கூட்டிட்டு வராங்க. அவ்வளவு பெருசா இருந்த அந்த கியூபை பம்பிள்பி சின்னதா மாத்தி கைக்கு அடக்கமான சைஸ் எடுத்து வந்துடலாம். இங்க இருந்தா மெகட்ரானையும் அவன் டீமையும் சமாளிக்க முடியாது. பக்கத்துல இருக்கிற மிஷன் சிட்டிக்கு போய் அங்க இந்த கியூபை மறைச்சு வச்சிடலான்னு சொல்லி கேப்டன் எல்லாரையும் உடனே இங்க இருந்து கிளம்ப சொல்றான். அதே நேரம் மொத்த கூலிங்கும் கட்டானதுனால மயக்கத்துல இருந்த மெகட்ரான் கண்ணு முழிச்சிடறான். உடனே கண்ணா பின்னான்னு எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சிடறான். ஃப்ளைட்டா மாறி டேமை விட்டு வெளியில வந்த மெகட்ரான் அந்த கியூப் எங்கன்னு கேட்க ஸ்டார் ஸ்கிரீம் மனுஷங்க அதை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான். செம்ம கடுப்பான மெகட்ரான் அவங்கள உடனே பிடிக்க சொல்றான். கியூபை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற அவங்களுக்கு ஏர்போர்ட்ஸோட உதவி கண்டிப்பா தேவை இல்லையா? சோ இந்த செக்ரட்டரி, சிம்மன்ஸ், மேகி, அவளோட ஃப்ரெண்டுன்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து இங்க இருக்கிற ஒரு பழைய ரேடியோ ஸ்டேஷன் மூலமா ஏர்போர்ட்ஸை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க மைக் இல்லாததுனால பக்கத்துல இருக்கிற பழைய கம்ப்யூட்டர் மூலமா மார்ஸ் கோட யூஸ் பண்ணி மெசேஜ் அனுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே நம்ம ஆட்டோபாட்ஸ் பம்பிள்பியும் மனுஷங்களும் ஒன்னா போறத பார்த்து நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சோ இப்பதான் எல்லாரும் ஒன்னா ஒரே டீமா சேர்ந்திருக்காங்க. ஃப்ரென்சி இந்த சேம்பருக்கு வந்து இவங்களை மெசேஜ் அனுப்ப விடாம அட்டாக் பண்ண பாக்குது. செக்ரட்டரி அவரோட சீக்ரெட் கோடெல்லாம் யூஸ் பண்ண ஏர்போர்ட்ஸுக்கு சக்சஸ்ஃபுல்லா மெசேஜ் கிடைச்சிருது. இந்த பக்கம் ஆட்டோபாட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு டிசெப்டிகான்ஸும் பின்னாடியே வந்துருதுங்க.
அதுல ஒண்ணு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இவங்களை பிடிக்க பாக்குது. இதனால ஆப்டிமஸ் பிரைமும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவர் தடுக்கிறாரு. இங்க ஃப்ரெண்ட்ஸி சேம்பருக்குள்ள வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. இவங்களும் அட்டாக் பண்றாங்க. ஆனா அது தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அதோட வெப்பன் அது மேலேயே பட ஃப்ரெண்ட்ஸி இறந்து போயிடுது. இந்த பக்கம் ஏர்போர்ஸுக்கு மெசேஜ் கிடைச்சிட்டதுனால அவங்க F-22 சொல்லப்படுற ஏர் ஜெட்ஸ் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சிட்டிக்குள்ள வந்துடுறாங்க. சிட்டிக்கு மேல அந்த F-22 பறந்து போறதை பார்த்த இவங்க ஒயர்லெஸ்ல அதை கான்டாக்ட் பண்ணி கிரீன் ஸ்மோக்கை உருவாக்கி கிரீன் ஸ்மோக்குக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு தெளிவா சொல்றாங்க. ஆனா அந்த பிளைட் F-22 கிடையாது, டிசெப்டிகானை சேர்ந்த ஸ்டார் ஸ்கிரீம். அயன் ஹைடும் பம்பிள் பியும் ஒரு வண்டியை கவுத்து போட்டு பாதுகாக்க பாக்குறாங்க. ஆனா அவன் ஷூட் பண்ணிடுறான். மத்தவங்க எல்லாம் சின்ன சின்ன காயங்களோட தப்பிச்சிருந்தாலும் நம்ம பம்பிள் பிக்கு மட்டும் பயங்கரமா அடிபட்டுருது. அவனால எந்திரிச்சு கூட நிக்க முடியல. அவன் கால்களே துண்டா போயிடுச்சு. இவங்க என்ன ஏதுன்னு பாக்குறதுக்குள்ள டேங்கரா இருந்த இன்னொரு டிசெப்டிகானும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு. பம்பிள் பி அந்த கியூபை எடுத்து சாம் கிட்ட கொடுத்துட்டு இனிமே இதை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்ற மாதிரியே பாக்குது. சாமுக்கும் அது தெளிவா புரியுது. அயன்ஹைடு, ஜாஸ், ரேஷட், ஒரு பக்கம் கேப்டன் டீம்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணி அந்த டேங்கரை சமாளிக்கிறாங்க. மிக்கேலா பக்கத்துல இருக்க ஒரு டோ ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றான். எதிர்பார்த்தபடியே ஃபைனலா மெகட்ரானும் இதே இடத்துக்கு வந்து சேர்றான். இவங்களும் அவனை சமாளிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கான். ஜாஸ் கொஞ்சம் கூட பயப்படாம மெகட்ரானை எதிர்த்து சண்டை போட கடுப்பான மெகட்ரான் ஜாஸை ரெண்டா பிச்சு போட்டுறான். இந்த டேங்கர் மறுபடியும் எழுந்து நிக்குது. ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த பிளாக் அவுட்டும் இதே இடத்துக்கு வந்துருது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மிக்கேலாவும் சாமும் பம்பிள் பியை ஒரு டோ ட்ரக்ல கட்டி அவனை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போக பாக்குறாங்க. கேப்டன் சாம் கிட்ட வந்து என்னால என் டீமை விட்டு வர முடியாது, நீ இந்த கியூபை எடுத்துக்கிட்டு அந்த உயரமான பில்டிங்க்கு போய் இந்த பிளேர் மூலமா சிக்னல் கொடுத்தா ஏர்போர்ஸை சேர்ந்தவங்க உன்னை வந்து காப்பாத்துவாங்கன்னு சொல்லி அனுப்புறான். சாம் அப்படி சிக்னல் கொடுப்பாங்கிற விஷயத்த சாப்பர் டீம் கிட்டயும் சொல்லிடுறாங்க. ரேஷட்டும் அயன்ஹைடும் சாம கவர் பண்ண அவன் அந்த உயரமான பில்டிங்ல போய் ரோட்ல அட்டகாசம் பண்ண மத்த டிசெப்டிகான்ஸை சமாளிச்சுட்டு ஆப்டிமஸ் பிரைம் இப்பதான் இந்த இடத்துக்கு வராரு. சோ முதல் முறையா மெகட்ரானும் ஆப்டிமஸ் பிரைமும் நேருக்கு நேரா மோதிக்கிறாங்க. சாம் ஓடிட்டு இருக்க வழியில ஸ்டார் ஸ்கிரீம் குறுக்குல வந்து அயன்ஹைடையும் ரேஷட்டையும் சுட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். மெகட்ரான் ஆப்டிமஸ் பிரைமையை அடிச்சு போட்டுட்டு சாம துரத்த ஆரம்பிச்சான். சாம் எதேச்சியா கீழே விழ கியூபோட ரேடியேஷன் பட்டதும் பூமியில இருக்கிற மத்த மிஷன்ஸும் டிசெப்டிகானா மாறுது. ஒரு வழியா சாம் அந்த பெரிய பில்டிங்க்கு வந்து மேல போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த மெகட்ரானும் விடாம அவனை துரத்திக்கிட்டே தான் இருக்கான். சாம் சின்னதா இருக்கிறதுனால அவன் கண்ணுல மாட்டாம மறைஞ்சு ஓடிட்டு இருக்கான். கேப்டன் டீம் அந்த டேங்கரை சமாளிக்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. மிக்கேலா பம்பிள் பியை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போவான்னு பார்த்தா நான் வண்டி ஓட்டுறேன் நீ ஷூட் பண்ணுன்னு சொல்லி மறுபடியும் இதே இடத்துக்கு கூட்டிட்டு வரா. நம்மளும் கால் இல்லைன்னு கொஞ்சம் கூட பயப்படல, தைரியமா சண்டை போடுறான். அந்த டிசெப்டிகானை ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு வழியா பம்பிள் பியோட புல்லட்ஸ் பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த டிசெப்டிகான் இறந்து போகுது. ஒரு வழியா சாமு அந்த உயரமான பில்டிங்க்கு மேல வந்து சிக்னல் கொடுக்க இத பார்த்து சாப்பர் டீமும் பக்கத்துல வந்துடுறாங்க. அவங்க அந்த கியூபை வாங்க போற நேரத்துல ஸ்டார் ஸ்கிரீன் ஷூட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துறாங்க. நல்ல வேலை ஆப்டிமஸ் பிரைம் திரும்பவும் வந்துடுறாரு. மெகட்ரான் சாம அட்டாக் பண்ண அவர் தான் சாமுக்கும் கியூபுக்கும் எதுவும் ஆகாம காப்பாத்துறாரு.
உன் உயிரை பணையம் வச்சு கியூபை காப்பாத்தி இருக்கன்னு ஆப்டிமஸ் இவனை பாராட்ட, தியாகம் இல்லாமல் வெற்றி இல்லைன்னு இவனும் அதே டைலாக சொல்றான். ஒருவேளை மெகட்ரானை என்னால ஜெயிக்க முடியலன்னா அந்த கியூபை ஏன் மார்பில் வச்சிரு, கியூபு நானும் சேர்ந்து அழிஞ்சிருவோன்னு சாம் கிட்ட சொல்லிட்டு ஆப்டிமஸ் பிரைம் மறுபடியும் மெகட்ரானை சமாளிக்க போறாரு. பலவீனமானவங்களுக்காக இறக்கப்படுற அதுதான் உன் பிரச்சனைன்னு சொல்லி மெகட்ரான் தொடர்ந்து ஆப்டிமஸை அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க பிளாக் அவுட் இதே இடத்துக்கு வந்துருது. F-22க்கு அதை எங்க ஷூட் பண்ணணும்னு அடையாளப்படுத்தி காமிச்சிட்டு இவங்களும் கூடவே சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. சோ எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா இந்த பிளாக் அவுட்டையும் சாகடிச்சிடறாங்க. மேல ஸ்டார் ஸ்கிரீம் மத்த பிளைட்டுங்க மாதிரியே தன்னை உருமாத்திக்கிட்டு அவங்கள அட்டாக் பண்றான், அவங்களும் இவனை அட்டாக் பண்றாங்க. ஆனா எல்லாத்தையும் சமாளிச்சு அவன் மட்டும் அங்க தப்பிச்சிடறான். அதுக்கப்புறம் எல்லா F-22வும் ஒன்னா சேர்ந்து மெகட்ரானை அட்டாக் பண்றாங்க. ஓரளவுக்கு அவன் வீக் ஆனாலும் அடங்குற மாதிரி தெரியும். அந்த கியூபை எடுக்கிறதுலயே குறியா இருக்கான். ஆப்டிமஸ் சீக்கிரமா அந்த கியூபை ஏன் மார்பிள வையின்னு சொல்ல சாம் அந்த கியூபை மெகட்ரானோட மார்பிள வச்சிடறான். ஸோ கியூபோட அதிகப்படியான சக்தி அவனுக்குள்ள போனதுனால மெகட்ரான் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆப்டிமஸ் பிரைம் சாமுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. I owe you my life. எங்க இனத்தோட ஒரு நல்ல வீரனான ஜேசனாங்க இழந்திருந்தாலும் உங்க இனத்துல இருந்து நிறைய வீரர்கள் எங்களுக்காக சண்டை போட்டிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நன்றின்னு சொல்றாரு. எப்படின்னு தெரியல, பம்பிள் பீ பேச ஆரம்பிச்சுட்டான். சாம் கூட நான் இங்கேயே இருக்க போறேன்னு சொல்றான். ஆப்டிமஸும் சரின்னு சொல்றாரு. கியூபோட ஒரு சின்ன பீஸ் மட்டும் அழிஞ்சு போகாம இருக்க ஆப்டிமஸ் அதை எடுத்துக்கிறாரு. மறுநாள் காலையில எல்லாருக்கும் எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போயிட்டதுனால செக்டார் 7ங்கிற டிபார்ட்மெண்ட்டையே கேன்சல் பண்றாங்க. மெகட்ரான் உட்பட இறந்து போன எல்லா டிசெப்டிகான்ஸோட உடம்பையும் இந்த உலகத்தோட ஆழமான கடல் பகுதியில போட்டுறாங்க. அந்த இடத்துல இருக்கிற அதிகமான அழுத்தமும் உறைஞ்சு போற அளவுக்கு குளிரும் இதுங்களை மொத்தமா அழிச்சிரும். எல்லா பிரச்சனையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கேப்டன் தன்னுடைய குழந்தையே பாக்குறான். இந்த கேலக்சி மொத்தமும் பரவி இருக்கிற மத்த ஆட்டோபாட்ஸுக்கு ஆப்டிமஸ் பிரைம் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. கியூப் இப்ப அழிஞ்சு போயிட்டதுனால சைபர்ட்ரானை நம்மளால மறுபடியும் உருவாக்க முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற மனித இனத்தை சேர்ந்தவங்க ரொம்பவும் அன்பானவங்க. நாம வேற்று கிரகத்தை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சும் நமக்கு அவங்க உதவி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க நாங்களும் இங்கேயே மறைஞ்சு வாழ முடிவு பண்ணிருக்கோம். உங்களுக்காக நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். நான் தான் ஆப்டிமஸ் பிரைம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.